சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஹெல்தியான ஒரு புடிங் ரெசிபி. இது வந்துட்டு இளநீர் அலோவேரா புடிங். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான இளநீர் அலோவேரா புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அலோவேரால இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃப் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இந்த எல்லோ லிக்விட் வருது இல்ல, அது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருக்கிற இந்த ரெண்டு முள்ளு மாதிரி இருக்கும்ல, அந்த பகுதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மேல் பார்ட்டை அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தோலை உள்ள இருக்கிற இந்த ஜெல்லை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாலே வந்துடும். பாருங்க, இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லையும் எடுத்துடலாம். இப்போ இந்த அலோவேரா ஜெல்லியை நல்லா தண்ணியில 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு வரணும். இப்போ நான் நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சின்ன சின்ன கியூப்ஸா இதை வந்துட்டு வெட்டிக்கலாம். எல்லா அலோவேரா ஜெல்லும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ இந்த அலோவேரா ஜெல் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். அது கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இளநீர் எடுத்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. இந்த டம்ளர் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவு, ஒரு 220 ml அளவுக்கு இருக்கும். நமக்கு எவ்வளவு இளநீர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு இளநீர்ல இருந்து எடுத்த இளநீர். இப்போ இதை வந்துட்டு இந்த சாஸ் பேன்ல மாத்திக்கோங்க. இளநீரோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாம வந்துட்டு சர்க்கரை சேர்த்திக்க போறோம். இந்த இளநீர் வந்துட்டு கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு, ரொம்ப இனிப்பா இல்ல. அதனால நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். அலோவேராலையும் இனிப்பு இருக்காது இல்லையா, அதனால அதுக்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு இதுல சர்க்கரை சேர்த்திக்கிறோம். இப்போ நாம இதுல வந்துட்டு அகர் அகர் பவுடர் யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லயும் உங்களுக்கு அகர் அகர் கிடைக்கும். ஆன்லைன்ல ஈஸியா அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஸ்ட்ரிப்பா கிடைக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்பங்க நான் எவ்வளவு எடுக்கிறேன், கிட்டத்தட்ட நல்லா தலை தட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் இதுல சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப அந்த இளநீர் வந்துட்டு நம்ம அடுப்புல வச்சாச்சு. இந்த அகர் அகர் மிக்ஸ் பண்ண இளநீர், சர்க்கரையும் அகர் அகரும் போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அந்த அகர் அகர் வந்துட்டு நல்லா கரையணும், இந்த சர்க்கரையும் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த சர்க்கரையும் மெல்ட் ஆயிடுச்சு, நம்ம போட்ட அகர் அகரும் கூட மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது கொஞ்சம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த அலோவேரா எடுத்து வச்சோம்ல, அதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ லைட்டா ஆறி இருக்குது. இப்ப வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜெல் இருக்குல்ல, அலோவேரா ஜெல்லு, அதை வந்துட்டு இதுல போட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுல்ல செட் பண்றதுக்கு ஊத்தி வைக்கலாம். இப்ப இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் வைக்க போறோம். செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளோட இளநீர் அலோவேரா புடிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஓரத்துல நம்ம லைட்டா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டா லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டை வந்துட்டு இந்த மாதிரி அப்சைட் டவுனா பண்ணிட்டு நம்ம இதை டீமோல்ட் பண்ணலாம். செம்ம அழகா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சூப்பரான புடிங் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இந்த புடிங்க வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம அழகான ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு புடிங். இது சூப்பரா ஒரு புடிங், ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.